சினிமா சேட்டை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் விஜய் சந்தியா. இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா மூத்த பத்திரிகையாளர் மற்றும் சினிமா விமர்சகர் ஒற்றன் துரை அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம் சந்தியா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இப்ப சமீபத்தில் காலமாயிருக்காரு. அவருக்கு ரசிகர்களும் சரி, திரைப்பிரபலங்கள் நிறைய பேர் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிகர் சங்கத்தின் தலைவராக இருந்தப்போ சிவாஜி கணேசன் அவர்கள் இறந்து போனாரு. அப்ப இறுதி சடங்கை நின்று நடந்து கொடுத்ததே விஜயகாந்த் அவர்கள் தான். அப்பேற்பட்ட விஜயகாந்த் அவர்களுடைய அஞ்சலிக்கு நிறைய திரைப்பிரபலங்கள் வரவே இல்லை. முக்கியமா சொல்லணும்னா நடிகர் சங்கத்துல இருந்தே முக்கியமான பொறுப்புல இருக்கவங்களே நிறைய பேர் இறுதி சடங்குல பங்கேற்கல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி தான் சந்தியா. விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மறைவு அப்போது பார்த்தீங்கன்னா அப்போ விஜயகாந்த் அவர் நடிகர் சங்கத்துடைய தலைவராக இருந்தார். அவர் சாதாரணமாகவே விஜயகாந்த் எப்பயுமே அவர் அந்த கேப்டன்ன்றதுக்கான தகுதியானவர் அப்படின்ற மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்டே சொல்லுவாங்க. ஏன்னா அவர் அந்தளவுக்கு ஒரு கேப்டன்ஷிப்போடே இருப்பார். அப்படி இருக்கும்போது ஒரு நடிகர் சங்கம் தலைவராக ஆனதுக்கப்புறமா இவரோட மறைவு அப்போ என்ன ஆச்சுன்னா சரி, ஒரு சிறந்த நடிகர் நம்ம தான் முன்னால் இருந்து செய்யணுமே அப்படின்ற ஒரு அக்கறையோட வீட்டிலேருந்து கிளம்பி போய் அங்கே அடக்கம் பண்ணுற வரைக்கும் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வேன்லேயே போனார் விஜயகாந்த். பட்டு ஒரு வருந்தத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி அவர் இறந்த போது அவருக்கு அந்த அளவுக்கான முக்கியத்துவத்தை நடிகர் சங்கம் கொடுத்துச்சா அப்படின்னா உண்மையிலேயே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னும் போது நான் விசாரிக்கல. என்ன சொன்னாங்கன்னா, விஷால் யூஎஸ்க்கு போயிட்டுருக்கிறதா சொன்னாங்க. அப்புறமா சூர்யா, கார்த்தி அவங்களாம் கூட ஊரில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நடிகர் சங்கம் சார்பில் பூச்சி முருகன் அப்புறமா சிலர் போனாங்க. அஜித் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அஜித் அவர் அஜர்பைசானில் அவர் அந்த விடாமுயற்சி படத்தோட ஷூட்டில் இருந்தார். நம்ம விஜய் ஒண்டி இன்றைக்கி லோக்கலில் இருந்ததுனால வந்தார். என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, எல்லாருமே போனாங்க. கேப்டன் எந்த அளவுக்கு முன்னிருந்து செய்தாரோ அந்த மாதிரி முன்னணி நடிகர்கள் அன்றைக்கி சிவாஜி கணேசனுக்கு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் இருந்தாலும் கூட கமல், ரஜினி எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு யாருமே கூட அந்த அளவுக்கு பெரிய நடிகர்கள் அந்த ஊர்வலத்தில் போல அப்படின்றது உண்மையிலேயே ஒரு வருத்தமான ஒரு விஷயம்தாம்மா. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மக்கள் மனசுல ஒரு இடம் கொடுத்திருக்காங்க. இப்ப அவருடைய பையனான சண்முக பாண்டியனுக்கு அதே இடத்தை மக்கள் கொடுப்பாங்களா? சண்முக பாண்டியன் அவங்க அப்பா இருக்கும்போதுலேருந்தே நடிக்க வந்தார் தான். பட் பெருசாக அவர் ஷைனால் அவருக்கான படங்களும் சரியாக அமையல, இல்லை அவருடைய பாடி லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி கதைக்கு அமையலையா அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறி. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் விஜயகாந்த் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆனாரோ அந்த அளவுக்கு அவங்க மகன் ரீச் ஆவாரான்றது அவர் பல படங்கள் நடித்து அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற ரசிகர்களை அவர் சந்திக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு மாஸ் வரும் அப்படின்றது. ஏன்னா விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இறங்குவார், எது வேணாலும் இறங்கி செய்வார். அந்த அளவுக்கு இந்த பசங்க செய்வாங்களான்றது ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான்மா. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வடிவேலு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு மேல நிறைய விமர்சனங்கள் வச்சுட்டு வராங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா விஷயம் வடிவேல் குறை சொல்கிற அளவுக்கும் கிடையாது. ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க துக்க நிகழ்ச்சியில் எவ்வளோ தான் விரோதியாக இருந்தாலும் போயிட்டு அங்கே அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னா. பட் இங்கே இருக்கிற நிலைமையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே ஒரு பெரிய கோல்டு வார் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே போயிட்டுருக்கு. யாருன்னா வடிவேலுக்கும் விஜயகாந்துக்கும். அப்பயே விஜயகாந்த், அதாவது தேமுதிகவோட ஆட்கள் விஜயகாந்தோடைய ரசிகர்கள் வடிவேல் வீட்டை சூறையாடினாங்க அப்படின்றது ஒரு பெரிய இஷ்யூவே ஆச்சு. அப்போ வடிவேலும் விஜயகாந்தை பற்றி தரக்குறைவாலாம் பேசியிருக்காரு. புரியுதுங்களா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் விஜயகாந்த் இறந்துட்டார் அப்படின்னும் போது அவருடைய ரசிகர்கள் விஜயகாந்த் மேலே இன்னும் அதிகமான ஒரு வெறியோடு இருப்பாங்க. அந்த சமயத்தில் வடிவேல் வந்திருந்தால் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால், ஒரு சின்ன ஒரு கல் தூக்கி அடிச்சிட்டாலோ இல்லை ஒரு கை நீட்டிட்டாலோ இல்லை செருப்பு தூக்கி அடிச்சிட்டாலோ அது ஒரு பெரிய இஷ்யூவாக ஆகிடும். அதனால் வடிவேல் வராத இருந்ததே நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க. விஜய் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய இரங்கலுக்கு வந்திருந்தாரு, அவருடைய வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாரு. அப்ப யாரோ ஒருத்தர் விஜய் மேல செருப்பு எடுத்து அடிச்சிட்டாங்க. அது ஒரு சர்ச்சையா இருந்தது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா இதெல்லாம் கண்டிக்கத்தக்க விஷயங்க. விஜயகாந்த் உண்மையிலே வேற யாருக்குன்னா இந்த மாதிரி நடந்து விஜயகாந்த் அந்த இடத்துல ஒரு ஸ்பாட்ல இருந்ததுன்னா அவருக்கு வேண்டப்பட்டவங்களுடைய மறைவா இருந்தாலும் கூட, இறப்பா இருந்திருந்தா கூட அந்த நிகழ்ச்சி அந்த ஒரு
துயர இடத்துல வந்திருந்தா கூட விஜயகாந்த் அங்கே இருந்திருந்தார்னா கண்டிப்பாக கண்டிச்சிருப்பார். பட் விஜயகாந்த் இப்போ வந்து இறந்ததுக்கு அப்புறமா இப்படி ஒரு கேவலமான ஒரு சம்பவம் அப்படின்னு தான் சொல்லுவேன். எப்பயுமே வந்து ஒரு துக்க நிகழ்வில் இருக்கும்போது அங்கே துக்கம் அனுசரிக்க வரவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுக்கணும். அதை விட்டுட்டு ரசிகர்களை யாராக இருந்தாலும் செருப்பு வீசுவதுன்றது வந்து உண்மையிலே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம்தான் அது. இன்னைக்கு விஜய்க்கு நடந்தது வந்து ஒரு தவறான உதாரணமா இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேங்க இது வந்து தவறான உதாரணம்னு தான் நான் முதலே சொல்லிட்டேனே. ஏன்னா வந்து இன்னைக்கு விஜய்க்கு நடந்தது நாளைக்கு வேறு யாராவது ஒரு நல்ல நிகழ்ச்சியோ இல்லை துக்க நிகழ்ச்சியோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து எங்கேயோ நடக்குதுன்னும் போது ஒரு நடிகரோ இல்லை ஏதோ ஒரு பிரபலம் யாராவது போகும்போது இப்படி ஒரு செருப்போ ஏதோ ஒன்று தூக்கி இல்லை கல்லோ ஏதோ தூக்கி எறிஞ்சாங்கன்னா உண்மையிலேயே இது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாகவும் அதனால் பெரிய பிரபலங்கள் இனி வந்து இந்த மாதிரி விஷயத்தில் போய் கலந்துப்பாங்களான்றதும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இதுக்கு வந்து என்னன்னா ஒவ்வொரு நடிகர்களும் ஒவ்வொரு தலைவர்களும் வந்து அவங்களுடைய ரசிகர்கள் அவர்களுடைய தொண்டர்களுக்கு முதல்ல வந்து ஒரு எஜுகேட் பண்ணணும், எப்படி வந்து நடந்து கொள்ளணும் அப்படின்றத சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு நடிகருக்கும் இன்னொரு நடிகர்களும் இருக்கிறது போட்டி தான் வழியே அங்கே பொறாமைப்படுவதற்கோ இல்லை வந்து அங்கே வந்து ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கோ யாருக்குமே உரிமையும் இல்லை. அதை வந்து எந்த ஒரு தலைவரோ இல்லை நடிகர்களோ வந்து அவங்க ரசிகர்களை வந்து இந்த மாதிரி விஷயத்தில் ஊக்குவிக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய கருத்தாக இருக்குதுங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாது தான். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாங்க. விஜயகாந்த் அப்படின்னும் போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே அவர் பேசும்போது சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் உடம்பு சரியில்லாத போது விஜயகாந்த் வந்து எப்படி வந்து பார்த்தார் என்னன்னு சொல்ல உண்மையிலேயே விஜயகாந்த் வந்து ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு தாங்க. பட் என்ன ஒரு விஷயம்னா அவர் வந்து பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்தின அளவுக்கு அவருடைய உடல் மேலே வந்து அவர் கவனம் செலுத்தாதது தான் வந்து ஒரு பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இனிவரும் காலங்களில் நடிகர்களோ எந்த ஒரு தலைவர்களோ அந்த எவ்ரி இண்டிவிஜுவல் நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் நம்ம என்ன தான் தொழில் இருந்தாலும் அந்த தொழிலில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறோமோ வருமானத்தில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறோமோ நம்ம பேரும் புகழ் எவ்வளோ கவனம் செலுத்துகிறோமோ அதே அளவுக்கு நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் வந்து நம்ம கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்குதுன்றது விஜயகாந்த் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா. இதுவரைக்கும் நான் கேட்ட கேள்விகளுக்கு மிகவும் தெளிவாக சிறப்பாக பதில் சொன்னீங்க சார். மிக்க நன்றி. நன்றி சந்தியா. இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமா போச்சு. இது போன்ற சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சினிமா சேட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி சினிமா சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு உங்களுக்கு விடை தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தின வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக நாங்கள் போடுவோம். நன்றி, வணக்கம்.